வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். போன இத்தனை நாளா உங்கள்ட்ட நான் இத பத்தி பேசிட்டு இருந்தேன். எத பத்தி? இது மாதிரி பணத்தெல்லாம் எப்படி சேவிக்கணும்? எப்படி ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ஒரு சிங்கிள் ஸ்டெப்புங்கிறது எப்படி ஒரு 1000 மைல் ஜர்னி அப்படின்னு. வாழ்க்கையில நீங்க படிப்புல ஜெயிக்கணுமானாலும், ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கணுமா இருந்தாலும், பணம் சம்பாதிக்கணும்னாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பிரின்சிபல் தான். இத வால்டர் மின்ஷல்ங்கிறவரு 1960ஸ்ல ஸ்டான்ஃபோர்ட்ல ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணது. இத நீங்க மறக்கவே மறக்காதீங்க. பை அண்ட் லார்ஜ் இது ட்ரூ. வாழ்க்கையில கிராட்டிஃபிகேஷனுக்காக தான் நம்ம எல்லாரும் வேலை செய்யறது. சாப்பிடுறது, தூங்குறது, வாழ்க்கையில நம்ம பண்ற இது மாரி பேசிக் நீட்ஸு, குழந்தை பெத்துக்கணுங்கிற ஆசை வருது. இது எல்லாமே கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். உங்கள உங்களையே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக தான் பண்றது. வாழ்க்கையில எது கஷ்டமோ அதில கிராட்டிஃபையே ஆகமாட்டோம் நம்ம. படிப்பினால நம்மளுக்கு கிராட்டிஃபிகேஷன் வராது. ஏன்னா படிப்புங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரிலி டிஃபிகல்ட் ஒர்க். அது ஈஸியா வந்தப்புறம் உங்களுக்கு கிராட்டிஃபிகேஷன் வரும். முதல் நாள் அதனால எந்த குழந்தையும் போய் எழுதுன்னா எழுதாது. அதனால தான் ஸ்லாண்டிங் லைன், ஸ்ட்ரெய்ட் லைன், ஸ்லீப்பிங் லைனுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில ஈஸியா வந்துடுச்சு. உங்களுக்கு வாழ்க்கையில சக்சஸ் பார்த்துட்டீங்கன்னா, அதில கிராட்டிஃபிகேஷன் வரும். இல்லாட்டா கிராட்டிஃபிகேஷன்ங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்ரீனிவாஸ் ராமானுஜம் மாதிரி, ஆர் காஸ் மாதிரி ஒருத்தர் 2 பேருக்கு தான் மேக்ஸ்லேருந்துலாம் கிராட்டிஃபிகேஷன் வரும். இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பீப்பிள். நம்ம சாதாரண மனுஷனுக்கு கணக்க பார்த்தா வெறுப்பு தான் வரும். அதனால கிராட்டிஃபிகேஷன்ங்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு முன்னாடி 2 லட்டுவ வச்சேன்னா, அந்த லட்டுவ திங்காம உங்களால இருக்க முடியுதா? இல்லையாங்கிறது தான் சேலஞ்ச். அந்த லட்டுவ ஒரு ரூம்ல உங்கள மட்டும் தனியா உட்காத்தி வச்சுட்டு 2 லட்டு, 2 ஐஸ்கிரீம் எது உங்களுக்கு ரொம்ப புடிச்சதோ, அந்த பலகாரத்தெல்லாம் உங்க முன்னாடி வச்சா, எவ்வளோ நேரம் நீங்க திங்காம இருப்பீங்க? அப்படிங்கிறது தான் சேலஞ்ச். வால்டர் மின்ஷல் என்ன பண்ணாருன்னா, 3 வயசு குழந்தைங்கள வச்சு இத பண்ணி பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் கிரேட் சில்ட்ரன் 5 வயசு வரைக்கும் குழந்தைங்கள வச்சு பார்த்தாரு. இத நீங்க YouTubeல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் அந்த உடனேயே குழந்தைங்க என்ன சொன்னார்ன்னா, 10 நிமிஷம், 5 நிமிஷம் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 1க்கு பதிலா 2 லட்டுவா தரேன்னு. அந்த 2 லட்டு ரிவார்டுக்காக யாரெல்லாம் பேஷண்ட்டா வெயிட் பண்ணாங்களோ, அவங்கள தனியா ட்ராக் பண்ணாரு. யார் உடனே வாயில போட்டுக்கிட்டாங்களோ, அவங்கள தனியா ட்ராக் பண்ணாரு. வாழ்க்கையில கடைசியில பார்த்தம்போது, யார் ஜெயிச்சாங்கன்னா, யார் அந்த கிராட்டிஃபிகேஷன 10 நிமிஷம் டிலே பண்றாங்களோ, அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டாங்க. வாழ்க்கையில உங்களுக்கு பல கஷ்டங்கள் வரும். கஷ்டமே இல்லாதவன் வாழ்க்கையில இருக்கவே முடியாது. வாழ்க்கைங்கிறது மேலும் கீழியும் போறது மெத்தடு. லீனியரா மேல போகாது. ஒண்ணுத்துல குடுத்தா, இன்னொன்னுத்துல அடிச்சிரும். அதான் நேச்சர். அந்த நேச்சர தான் நம்ம கடவுள்னு சொல்றோம். அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோடு போட்டிருப்பான். அந்த கோட நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கங்கிறது தான் கிளியர். ஸோ நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்களா, மாட்டீங்களாங்கிறது உங்களோட கிராட்டிஃபிகேஷன வச்சு நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு முன்னாடி 2, 3 புடிச்ச விஷயத்த வச்சுட்டு 2 ஹவர் நீங்க தொடாம இருங்கன்னா, 2 ரூம்ல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. 2 ஹவர் கேமரா மட்டும் தான் இருக்கும். அது ஃபோன் இருக்காது, டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஒண்ணுமே இருக்காது. நீங்க அந்த 2 லட்டு தான் இருக்கும். வேற ஒண்ணுமே இருக்காது. பேப்பர், பென்சில், புஸ்தகம், டிவைஸ் ஒண்ணுமே இருக்காது. வெறும்ன இந்த ரூம்ல, ஸ்டூடியோல கேமராமேனும் 2 லட்டும் எனக்கு முன்னாடி இருந்தா, என்னால 2 ஹவர் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியுதா? அப்படிங்கிறது தான் கேள்வி. அதே பிரின்சிபல உங்க லைஃப்ல நீங்க தூக்கி போடணும். இந்த லைஃப்ல நீங்க தூக்கி போட்டீங்கன்னா, இன்னைக்கே எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வேணும்னா, இன்னைக்கே வேணும், இப்பவே வேணும், இங்கேயே வேணும்னு சண்டை போட்டு மோட்டார் சைக்கிள் வாங்குற பசங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. 3 வருஷம் பொறுமையா இருந்து, சேர்த்து வச்சு மோட்டார் சைக்கிள் வாங்குற பசங்க டெஃபினட்டா மோர் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இத டிலேட் கிராட்டிஃபிகேஷன்னு சொல்லுவோம். என் கையில பணம் இருக்கு. அந்த பணத்த நான் இன்னைக்கே ஊதாரித்தனமா செலவு பண்ணலாம். அஜித் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ரூ. 1000 குடுத்து போலாம். இல்ல விஜய் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரூ. 1000 குடுத்து போலாம். இல்ல ஐபிஎல்ல ரூ. 10,000 குடுத்து போலாம் பிளாக்ல. இதெல்லாம் பண்ணாம, அந்த பணத்த நான் இன்வெஸ்ட் பண்ணேன். தங்கத்தில போட்டேன்னா, எனக்கு டெஃபினட்டா 5 வருஷத்தில பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஜய் படத்த நம்ம பார்ப்போமா? பார்த்ததே நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால அந்த பணத்த எடுத்து நீங்க தங்கமா போட்டீங்கன்னா, அது இப்ப இந்த மாரி மடங்கு 3 மடங்கு, 4 மடங்கு ஆகும். அதனால இதே நீங்க ஐடிசில போட்டீங்கன்னா, குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். ரூ. 1000க்கு
நீங்கள் டெஃபினட்டாக 2 ஷேர் இன்னும் தம் எடுத்தால் 3 ஷேர் வாங்கலாம். 3 ஷேர் வாங்கினீங்கன்னா வருஷத்துக்கு ரூ. 50 குட்டியே போடும். ஆனால் அதில் உங்களுக்கு அந்த சந்தோஷம், கிராட்டிஃபிகேஷன் கிடைக்காது. இன்னும் உங்களோட அந்த விஜய் படத்தை பார்க்காம இருந்து, இல்லை அஜித் படத்தை பார்க்காம இருந்து, இந்த கிராட்டிஃபிகேஷனை நீங்கள் டிலே பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. நிறைய பேர் என்னோடய ஆப்பிள் ஃபோனை பற்றி பேசியிருக்கீங்க பழைய காலத்தில். உங்களுக்கு என்ன நான் அப்போவும் சொன்னேன், இன்றைக்கும் சொன்னேன். எனக்கு 48 வயசில் தான் நான் முதல்ல ஆப்பிள் ஃபோனே பார்த்தேன். அதுவும் என் தம்பியும் எங்கள் அப்பாவும் யூஸ் பண்ண ஃபோனை திரும்பி என் கையில் கொடுத்தது. நானாக எனக்குன்னு புதுசாக வாங்கின ஆப்பிள் ஃபோனு எனக்கு வயசு 53. இப்போ என் வயசு 57, 58 ஆக போகுது. இந்த நானாக காசு கொடுத்த வாங்கின ஆப்பிள் ஃபோன் இது 2வது ஃபோன். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நான் சொன்னதை தான் நான் செய்கிறேன். நான் செய்கிறது தான் சொல்லுவேன். எனக்கு பணத்தை இனிமேல் எனக்கு அந்த பணம் முக்கியம் இல்லை அப்படிங்கும்போது தான் என்னால் கேஷ் கொடுத்து இந்த ஃபோனை வாங்க முடியும். அப்படிங்கும்போது தான் நான் ஆப்பிள் ஃபோனை வாங்கினேன். என்னோடய வாழ்க்கையில் எனக்கு வேணுங்கிற பொறுப்பெல்லாம் நான் முடித்தப்புறம் தான் இதை நான் பண்ணேன். அதனால் நீங்கள் யங்ஸ்டர்ஸ் சார் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்காரு, நம்ம இன்றைக்கே ஆப்பிள் ஃபோன் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் முட்டாள்தனம். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகிருந்தால் குழந்தை பிறக்கணும், குழந்தைய படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு உங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் மருந்து மாத்திரை, இந்த செலவெல்லாம் உங்களுக்கு இனிமேல் தான் வாழ்க்கையில். இந்த செலவெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஐ கேன் அஃபோர்ட் திஸ். ஏன்னா இதுக்கு என்னோடய சேவிங்ஸில் நான் டிப் பண்ண வேண்டாங்கிற நிலைமைக்கு வந்தப்புறம் தான் நான் ஃபோன் வாங்கினேன். என்னோடய கரண்ட் இன்கம்லேயே என்னால் ஃபோன் வாங்க முடியும் அப்படின்னும் போது தான் இதை நான் வாங்கினேனே தவிர, சேவிங்ஸ்லேருந்தோ இல்லை எனக்கு வர டிவிடெண்ட்ஸ்லேருந்தோ இன்ட்ரெஸ்ட்லேருந்தோ எடுத்து இதை நான் வாங்கலை. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இது மாதிரி உங்கள் கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ணால் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ஜாய்மெண்ட்டை விட்டுட்டு அதுக்கப்புறமா பின்னாடி வாழ்க்கையில் லைஃப் லாங் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா அது பாட்டுக்கு 10 ஃபோன் வாங்கிறதுக்கு உங்களுக்கு கையில் காசு சேரும். அதனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்கிட்ட நான் பார்க்குற ப்ராப்ளம், இந்த சோஷியல் மீடியாவில் பெரிய பெரிய போஸ்ட்டு, கல்யாணம் அது இதுன்னு வரச்ச நீங்கள் அதுக்கு பின்னாடி போய் மயங்கி விழுந்துடுறீங்க. உங்களால் எது இம்பார்ட்டண்ட்டோ அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. டிசிப்ளின், வில் பவருங்கிறது ஒரு மசில். எப்படி வெயிட்டு தூக்கிகிட்டே இருந்தீங்கன்னா மசில் பில்ட் ஆகுதோ, அதே மாதிரி திரும்பி திரும்பி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா டிசிப்ளின் வரும். வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும், என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும், உங்களோட கோல் என்னவோ அதையே நோக்கி பாருங்கள். பல பேர் பல விஷயம் பேசுவாங்க, பல பேர் நம்மளை திட்டுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் உங்கள் கோல், உங்கள் விதம், உங்கள் லைஃப்னு நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த 2 அட்வைஸ் நான் கொடுத்ததை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வாழ்க்கையில் உங்களுக்கு ரெசிலியன்ஸுங்கிறது வந்துடும். அதை என்ன பெரிய செட்பேக் வந்தாலும் வாழ்க்கையிலேருந்து அங்கேருந்து பவுன்ஸ் பேக் பண்ணி திரும்பி மூவ் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேன்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணலைன்னா நீங்கள் வெதர் கேரியரில் இருந்தாலும் சரி, ஃபைனான்ஸில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை பெட்டராக போகாது. அதனால் கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ணுங்கள், டிசிப்ளின் பில்டு பண்ணுங்கள். வாழ்க்கையில் செட்பேக்ஸ் நார்மலாக வரும், அதுலேருந்து திரும்பி பவுன்ஸ் பேக் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. உங்கள் லைஃப் டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.